ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸிமா எடுத்துகிட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒவ்வொன்றும் தக்காளியெல்லாம் அப்படி இருக்குது, பறித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்புறமா செடிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், தக்காளி ஒன்று நல்லா பெருசாகவே இருக்குவா, நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாவு பூச்சி தான் இந்த செடியெல்லாம் வீணாக்குது. தக்காளி நல்லா பெருசாக வந்து பறிச்சிட்டேன். இது பாருங்கள், மணத்தக்காளி கீரை கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் நல்லா குளிர்ச்சி சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு சப்போட்டா கண்ணில் தான் நிற்கி பாருங்கள். சப்போட்டில் வந்து இதில் 2 இருக்குது இந்த பக்கெட்டில். இது வந்து கிச்சன் வேஸ்ட்டு கொண்டு போடுறதுலேருந்து விதை கடந்து முளைச்சிருக்கு. இன்றைக்கி இவ்வளோ தான் கீரை கிடச்சிது. இன்றைக்கி வந்து இந்த கீரையும் தக்காளி தான் இருக்குது, பறித்து எடுத்துக்கிட்டேன். இதை பறித்து முடிச்சுட்டு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. பாருங்கள் எப்படி மேகம் வந்து அப்படியே கருமேகம் சூழ்ந்துக்கிட்டு எப்படி வருது, மழை வருது பாருங்கள். பயங்கரமாக அப்படியே காற்றடிக்குது. ஃபுல்லாக அப்படியே இருட்டிக்கிட்டு வருது பாருங்கள் மழை. அதனால் இன்றைக்கி நான் தண்ணி ஊற்றலை. இதை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு கிளம்புறேன். எப்படி இருக்குது பாருங்கள் மேகம். அப்படி இந்த காற்று வந்து அப்படியே களைச்சிடுது பாருங்கள் எல்லாத்தையும், மேகத்தையெல்லாம். காற்று அப்படியே ஜிலு ஜிலுன்னு அடிக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் மேகம். இப்போ மழை நல்லா கொட்ட போகுது. பாய்.